இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். திருமறையில ரோமர் 12:11 ஆவியிலே அனலாயிருங்கள் என்று வாசிக்கிறோம். fervent in spirit, ஆவியிலே அனலாய் நீங்கள் இருங்கள். நம் கிறிஸ்துவுக்காக வாழ அழைக்கப்பட்ட மக்கள், நம் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த உலகத்தில் உண்டு. நாமும் கூட 10 பேரோட 11 பேராக அல்ல, நம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், நம் முன் குறிக்கப்பட்ட மக்கள், நம் தெரிவு செய்யப்பட்ட மக்கள், நம் பெயர் சொல்லி அழைத்த நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம் தெரிவு செய்யப்பட்ட மக்கள், நம் வித்தியாசமா இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்பட்ட மக்கள். எனவேதான் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் இருங்கள். நமக்குள் இருக்கிற அந்த ஆவி, நமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி, நம்மை நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவி, நம்மை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவி, இந்த ஆவியில நீங்க ஜாக்கிரதையாய் அனல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முடங்கி போய்விட்டது. அனலற்ற ஒரு வாழ்க்கை, உற்சாகமற்ற ஒரு வாழ்க்கை, சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை, இன்று உலகத்தோடு ஓடுகிற ஒரு பாதையிலே வாழுகிற ஒரு வாழ்க்கையாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அனல் உள்ளதா இருக்கும். வித்தியாசமாய் அனல் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும். எனவே தன் ஆவில அனல் உள்ளவர்களாய் இருங்க. இதற்கென்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கு, இதற்கென்று ஆண்டவர் நம்மை பிரித்திருக்கு. நாம் அழைக்கப்பட்ட மக்கள், நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை ஆண்டவரோடு கூட வாழும்போது நமது வாழ்க்கை அனல் உள்ளதா இருக்கும். சொந்து போய் நம்பிக்கை இழந்து இதோ ஒரு வாழ்க்கை வாழுகிற நிறைய பேருடைய ஜபம் உயிரில்லாத ஜபமாக இருக்கிற சூழ்நிலை கண்ணால பார்க்கிறோமே. அப்படி அல்ல, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். நாம் ஆண்டவருக்கு முன்னால நிக்கிறோம், அவர் வல்லமை உள்ளவர். உயர் அதிகாரிக்கு முன்னால போய் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே நிக்க மாட்டோம். உற்சாகத்தோடு தைரியத்தோடு நிற்போம், ஒரு அலர்ட்டா நிற்போம். ஆண்டவருக்கு முன்னால் நம்ம அனல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், என் உள்ளத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமது எலும்புகளை பலமுள்ளதாய் மாற்றி, நம்ம சரீரத்தை பலமுள்ளதாய் மாற்றி, இதில் வித்தியாசமுள்ளவர்களாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களை காட்டிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும், ஒரு அனல் இருக்க வேண்டும். அந்த அனல் அநேகரை உயிர்ப்பிக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் சாட்சியோட ஒரு வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட மேலான பாதையில நீங்களும் நானும் வாழ கர்த்தர் அழைத்து கவலைப்படாதீர்கள். ஆண்டவருக்கென்று வாழுவோம், ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவோம், ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் நம்ம நிற்போம், நம் சாட்சி உள்ள ஒரு பிள்ளைகளாய் இந்த உலகத்துல நிற்போம். அதெல்லாம் அந்த ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கும் போது எங்களுடைய வாழ்க்கை அனல் உள்ளதாய் இருக்கும் என்று நம்புகிறோம். இச்செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சோர்வின் ஆவியை எடுத்து போடுமா, ஒரு உற்சாகமான நம்பிக்கையின் பலத்தின் ஆவி வெளிப்பட கிருபை செய்வீர்கள். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கடுமைகள் நல்லது. ஆமென், ஆமென்.